ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான நாள். அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நேற்றுலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட கேட்ட டவுட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கே ஃபோன் பண்ணி சார் சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகலை சார், என்ன சார் பண்ணுறது? சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகலை சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா பேரண்ட்ஸ் வந்து கேட்டாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் ஒரு பதில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாள். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சீட் மேட்ரிக்ஸ். சரியா? சீட் மேட்ரிக்ஸ் வந்து இன்றைக்கி நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது என்ன சார் சீட் மேட்ரிக்ஸ்? அதான் ஏற்கனவே புதுசாக வந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்துருச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். சரியா? அதாவது ரவுண்ட் 2ஓட ஏற்கனவே வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ரவுண்ட் 1ல் வந்து கிடைச்ச காலேஜஸில் எல்லாத்துலேயுமே போய் சேர்ந்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற அப்டேட் வந்து தெரியாது. அப்போ இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக இருக்க போகுது. சரியா? ஏன் இது ரொம்ப முக்கியமான நாள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம என்னாச்சு பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு வரலாம். ஓகே, நம்ம மார்க்கு கிடச்சிருப்பா, இல்லை நம்ம மார்க் கிடைக்காதுப்பா அப்படிங்கிறதுக்கு ஓரளவுக்கு நம்ம முடிவுக்கு வரலாம். அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். சரியா? அதனால தான் நம்மளை தேடி வந்தவங்களும் சரி, நம்மளை ஏற்கனவே நம்ம பேசிகிட்டு இருக்கவங்கள்ட்டையும் சரி, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னான்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது இந்த வருஷம் காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது. நிறையா பேருக்கு வந்து அதாவது ஏன் நம்ம அந்த காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டோன்னே தெரியாமல் போடுறாங்க. அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அந்த காலேஜில் என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து புரியாமையே நம்ம என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டுட்டு கடைசியில் ஃபீஸ் இவ்வளோ ஃபீஸ் சொல்கிறாங்க சார், அவ்வளோ ஃபீஸ் சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போய் ஜாயின் பண்ணாமல் விட்டுறீங்க. அந்த சீட்டு வேறு யாருக்காவது போகுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, நாம் எல்லாமே விசாரித்து அதுக்கப்புறம் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம போடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் கொண்டு வாங்க. ஓகே, அதாவது இன்னையிலிருந்து தான் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலேஜ் சப்போஸ் உங்களுக்கு கிடச்சிருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் நேற்றுக்கே ஒரு ஆர்வத்தோடு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் நேற்றுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் டேட் கிடையாது. இன்னையிலேருந்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் போர்ட்டல் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். சரியா? அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு விசாரிச்சிருப்பீங்க. சரியா? ஒருவேளை நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி போடுறீங்க அப்படின்னா, பாரத்தில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், லலிதாம்பிகையில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி வந்து சவிதாவில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், சரியா? இந்த மாதிரி ராமச்சந்திராவில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் நீங்கள் விசாரிச்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். விசாரிச்சிங்க, இல்லாட்டி அவங்களோட வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. வெப்சைட்டில் பார்த்ததை விட ஹிடன் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது வந்து 1 லேக்காக இருக்கலாம், இல்லை 3 லேக்காக இருக்கலாம், இல்லை 5 லேக் வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறது கூட வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். உங்களுக்கு எந்த ஃபீஸ் வந்து கரெக்டாக இருக்கோ அந்த காலேஜை மட்டும் கொடுத்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஏன்னா நாங்கள் வருஷம் நாங்கள் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது நிறையா பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியாமையே அந்த காலேஜை ஃபுல்லாக அப்படியே ரேண்டமாக என்ன பண்ணிடுறாங்கன்னா கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்ண போகிறப்ப என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐயோ இவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்களே, நம்மளால் கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபைனல் முடிவுக்கு எப்போ வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபீஸை கேட்ட பின்னாடி தான் வராங்க. அதனால தான் சொல்கிறேன், முன்னாடியே நீங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் கொடுக்கலாம். சரியா? அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் கண்டிப்பாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம். அதாவது எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜை பற்றின விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் நீங்கள் உள்ளே போகிறதுக்கும், ஏற்கனவே அங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, அது மூலயமா நம்ம சில எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி வச்சுருக்கோம், அது மூலயமா அந்த கைடன்ஸ் வச்சு நீங்கள் உள்ளே போகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. சரியா? அதனால் இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க. அதனால் இன்றைக்கி சாய்ஸ் ஃபில்லிங் அதாவது வேக்கன்சி லிஸ்ட் வந்து இன்றைக்கி வந்துடும். பார்க்கலாம். வந்த உடனே நம்ம என்னாச்சு பார்த்தா அப்டேட்ஸ் வந்து கொடுக்கலாம். எவ்வளோ சீட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் எவ்வளோ சீட்ஸ் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைச்சிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.